Hi நண்பா எல்லாருக்குமே பெரிய வணக்கம் நான் உங்க சந்துரு பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா ஹாப்பியா இருங்க நண்பா நானும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கலையா அவனுக்கு 9 பொண்டாடி கேக்குதான்னு சந்திரமுகி படத்துல வடிவேல் சாரை பார்த்து ரஜினி சார் பாத்தீங்கன்னா கேட்பாங்க அது ஒரு ஃபன்னான காமெடி சோ அந்த மாதிரி தான் இருக்கு OnePlus ஓட நடவடிக்கைகள் இப்ப சமீப காலமா OnePlus 12r கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறதா அவங்க இப்போ பிராண்ட் சைடேருந்தே லீக் விடுறாங்களா என்னன்றது தெரியல ஒரு அஃபிஷியலான சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக் டீட்டெயில்ஸ் டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரி பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா இன்னும் ஒரு 5 மாதத்துக்கிட்ட இருக்குது ஸோ அப்படி இருக்கும் போது அதுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஏன்னா OnePlus 12 Pro அதுவே என்ன ஸ்பெக்குன்றது எப்படினாலும் ப்ராசர் ஒன்று அட்வான்ஸாக வரும் இந்த ஆர் சீரீஸை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ என்னென்னா 11R பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus 11R அமேசானில் 40,000 சேல் பண்ணுறாங்க ஸோ 12R வந்தாலும் கண்டிப்பாக அந்த 40 to 42 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வரும் டிசைன் வைஸ் இப்போதைக்கு அவ்வளோ சீக்கிரமாக வர்றது எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் ஃபேக்காக தான் இருக்கும் பட் அதே டிசைனில் தான் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியலான சைட்டு நான் லிங்க் வேணால் கீழே ஆட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இதில் வந்து 6.7 இன்ச்சு 1.5K ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுது அப்படியே OnePlus 11Rல கொடுத்த அதே டிஸ்பிளே செட்டப் தான் பார்த்தீங்கன்னா 12Rலையும் இருக்க போகுது அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது இதில் கேமராவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்குது இதைத்தான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன் OnePlus தரப்பில் இருந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி 70 60லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்துச்சு அப்படியே கட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்கல இதில் 50 மெகாபிக்சல் பிரைமரி வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வரப்போ தான் சோனி சென்சார் தான் அது என்ன சென்சார்ன்றது லேட்டராக தான் தெரியும் அடுத்து 32 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸு இதில் 2x வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஜூம் போகும் ஓஎஸ் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது பெரிஸ்கோப்பி லென்ஸாக ரியாக்ட் ஆகும் பெரிஸ்கோப்பி லென்ஸு என்ன மினிமம் ஒரு 50x வரைக்கும் கூட ஜூமிங்கில் போகலாம் இல்லை 75x வரைக்கும் கொண்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோட வரும் டிஜிட்டல் ஜூம் ஆப்ஷனோட வரும் 2x டிஜிட்டல் ஜூம் வந்து போகும் 2x ஆப்டிக்கல் ஜூம் போகும் ஒரு 75 ஆர் 50x வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம் போகும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அப்புறம் 16 மெகாபிக்சலுக்கான அதே செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ இதில் ஒரு 32 கொடுக்கலாம் சரி அவங்க அந்த குத்தகைக்கு எடுத்து வச்சு ஸ்டாக்கு காலி பண்ணால் விட மாட்டாங்க போல் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வழக்கம் வரப்போகுது 5000 mAh பேட்ரி 200 வாட்ஸுக்கான சார்ஜர் இந்த OnePlus 12R சார்ஜ் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க Snapdragon 8 Gen 2 ப்ராசரோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோன் வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க மற்றபடி டியூவல் ஸ்பீக்கர் ஐபி ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா மென்ஷன் ஆகிருக்கு ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு சைட்டில் போடுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல ஏன்னா ஸோ 11R இப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாகி கொஞ்சம் எல்லோரும் வாங்குறதுக்கு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க கம்பேரிசன்லாம் போட்டு அதுக்குள்ளே 12 Pro லான்ச்சுக்கு முன்னாடியே 12R பற்றின லீக்கு வரதுக்கு என்ன காரணம்ன்றது எனக்கு தெரியல மேபி சைனாவில் முந்தி அடித்து லான்ச் பண்ணிவிட்டு இந்தியாவில் இதே ஸ்பெக்கில் வேறு ஒரு சீரீஸில் RT அதாவது OnePlus 11RT அப்படின்னு வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம 9RTன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை பார்த்தோம் ஸோ இந்த RT சீரீஸில் இது வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்தியாவில் எப்படி பிராண்டை ரீபிராண்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படி ஒருவேளை Snapdragon 8 Gen 2ஓட வந்துச்சு அப்படின்னா இந்த டெலிஃபோட்டோ லென்ஸுக்காண்டியும் 8 Gen 2 ப்ராசருக்காண்டியும் ஓரளவுக்கு வாங்குறதுக்கு மக்கள் ஆவலாக இருப்பாங்க ஏன்னா 11R உங்களுக்கு 40,000 ரூபா இந்த 11RT அப்படின்ற பேரில் இல்லை 12 அப்படின்ற பேரில் கொஞ்சம் வித்தியாசமாக லான்ச் பண்ணாங்க 50,000 ரூபாய்க்கு அப்படின்னா என்னோட கருத்து ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில ஸோ அவங்களோட முடிவு தான் அது என்ன ஏதுன்றதை திட்டவட்டமாக தெரிஞ்ச பிறகு நம்ம இன்னும் டீட்டெயிலிங்காக பேசலாம் பட் Snapdragon 8 Gen 2காண்டியும் 32 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸுக்காண்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரியேட்டராக நான் வந்து ஓகே சொல்லுவேன் ஏன்னா டெலிஃபோட்டோ லென்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் நேரத்தில் ஜூமிங்கில் போய் வீடியோ எடுக்கிறதுக்கும் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே பக்கபலமாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது அந்த கேமரா ஹார்ட்வேர்க்காண்டியும் பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டியும் இன்றைக்கி தேதிக்கு 11R ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஃபோனை வாங்குறதுக்கு நான்
முடிவு பண்ணுவேன். பட் எல்லாரும் அப்படி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து தனிப்பட்ட விருப்பம் தான். ஸோ இதை பற்றின கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொன்று, நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து கீழே தரேன். நம்ம நண்பர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் ஃபோனை அவங்க ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஃபீட்பேக்கை நீங்கள் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ நண்பா. பை.